துருப்பிடித்ததற்கான முதன்மை காட்சி அறிகுறி ஒரு இரும்பு ஆணியில் என்ன? ஏ. செம்பழுப்பு நிறமாக மாறுதல். பி. ஒரு மென்மையான அமைப்பு. சி. கடினத்தன்மை அதிகரித்தல். டி. ஒரு பளபளப்பான மேற்பரப்பு. சரியான பதில் ஏ. செம்பழுப்பு நிறமாக மாறுதல். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி இரும்பு ஆக்சிஜன் மற்றும் ஈரப்பதத்துடன் வினைபுரியும் போது நீரேற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடு உருவாகிறது. இதுவே செம்பழுப்பு நிறத்துகள்களாக தெரிகிறது. இந்த நிற மாற்றமே இரும்பு துருப்பிடிப்பதற்கான மிக முக்கியமான காட்சி அறிகுறியாகும். குறிப்பிடப்பட்டுள்ள மருந்துகளின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்று என்ன? ஏ. தாவரங்கள் பிளான்ட்ஸ். பி. விலங்குகள் அனிமல்ஸ். சி. பூஞ்சைகள் ஃபஞ்சாய். டி. தாதுக்கள் மினரல்ஸ். சரியான பதில் பி. விலங்குகள் அனிமல்ஸ். விலங்குகளின் கணையம் மற்றும் பிற உறுப்புகளிலிருந்து இன்சுலின் போன்ற பல உயிர்காக்கும் மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. நவீன மருத்துவத்தில் விலங்கு மூலங்கள் தடுப்பூசிகள் மற்றும் ஹார்மோன் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 12 ஜோடி விலா எலும்புகளால் ஆன கூம்பு வடிவ அமைப்பு என்று விவரிக்கப்படும் அமைப்பு. ஏ. மண்டை ஓடு ஸ்கல். பி. விலா எலும்புக்கூடு ரிப்கேஜ். சி. இடுப்பு வளையம் பெல்விக் கர்டில். டி. முதுகெலும்பு தம்பம் வெர்டெப்ரல் காலம். சரியான பதில் பி. விலா எலும்புக்கூடு ரிப்கேஜ். விலா எலும்புக்கூடு 12 ஜோடி விலா எலும்புகளைக் கொண்டு கூம்பு வடிவில் அமைந்து இதயம் மற்றும் நுரையீரலை பாதுகாக்கிறது. இது மார்புப் பகுதியில் உள்ள முக்கிய எலும்பு அமைப்பாகும். மண்டை ஓடு மூளையை பாதுகாக்கும் பல எலும்புகளின் தொகுப்பு. இது கூம்பு வடிவம் கொண்டதல்ல. இளஞ்சிவப்பு அல்லது மஞ்சள் நிற மாற்றத்தை கவனிப்பதன் மூலம் அமிலம் அல்லது காரத்தின் இருப்பைக் கண்டறிய எந்த நிறங்காட்டி பயன்படுத்தப்படுகிறது? ஏ. மெத்தில் ஆரஞ்சு. பி. பொது நிறங்காட்டி. சி. லிட்மஸ் தாள். டி. பினாப்தலீன். சரியான பதில் ஏ. மெத்தில் ஆரஞ்சு. சரியான விடை மெத்தில் ஆரஞ்சு ஒரு அமிலகார நிறங்காட்டியாகும். இது அமிலத்தில் இளஞ்சிவப்பு சிவப்பு நிறத்தையும் காரத்தில் மஞ்சள் நிறத்தையும் தருகிறது. இது வேதியியல் ஆய்வகங்களில் நடுநிலையாக்கல் வினைகளைக் கண்டறிய பயன்படுகிறது. கொடுக்கப்பட்ட சூத்திரம் 4.3 இல் மின்தடையை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீடு எது? ஏ. ஐ. பி. ஆர். சி. வி. டி. பி. சரியான பதில் பி. ஆர். ஓம் விதியின் சமன்பாட்டில் VIR R என்பது மின்தடையை ரெசிஸ்டன்ஸ் குறிக்கிறது. இது ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கும் பண்பாகும். ஏ. I என்பது மின்னோட்டத்தை குறிக்கிறது. சி. V என்பது மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கிறது. சமன்படுத்தப்பட்ட சமன்பாட்டின்படி CH4 ஆனது O2 உடன் வினைபுரியும் போது என்ன உருவாகிறது? ஏ. C மற்றும் H2O. பி. CO2 மற்றும் H2O. சி. CO மற்றும் H2. டி. CH4O2. சரியான பதில் பி. CO2 மற்றும் H2O. மீத்தேன் CH4 ஆக்சிஜனுடன் O2 வினைபுரிந்து எரியும்போது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் உருவாகின்றன. இது ஒரு வெப்ப உமிழ் வினை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆகும். சி மற்றும் H2O இது போதிய ஆக்சிஜன் இல்லாதபோது ஏற்படும் வினை. பாதரசத்தின் உறைநிலை தோராயமாக எவ்வளவு? ஏ. 0 சி. பி. -39 டிகிரி செல்சியஸ். சி. 100 டிகிரி செல்சியஸ். டி. 357 டிகிரி செல்சியஸ். சரியான பதில் பி. -39 டிகிரி செல்சியஸ். சரியான விடை பாதரசம் அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் இருக்கும் ஒரே உலோகம். இதன் உறைநிலை தோராயமாக -39 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்த குறைந்த உறைநிலை காரணமாகவே இது மிக குறைந்த வெப்பநிலையை அளவிட வெப்பமானிகளில் பயன்படுத்தப்படுகிறது. அட்டையின் உடலில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற அனுமதிக்கும் செயல்முறை என்ன? ஏ. செயல்மிகு கடத்தல் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். பி. வடிகட்டுதல் ஃபில்ட்ரேஷன். சி. சவ்வூடு பரவல் ஆஸ்மோசிஸ். டி. பரவல் டிஃப்யூஷன். சரியான பதில் டி. பரவல் டிஃப்யூஷன். சரியான விடை டி. சோகஸ்மெலி அட்டையின் சுவாசம் அதன் ஈரப்பதமான தோல் வழியாக பரவல் டிஃப்யூஷன் முறையில் நடைபெறுகிறது.
இரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு செறிவு அதிகமாக இருப்பதால் அது தோல் வழியாக குறைந்த செறிவுள்ள வெளிச்சூழ்நிலைக்கு பரவுகிறது. நிலக்கரி படுகைகள் பூமியின் மேற்பரப்பிற்குள் 22 அடிக்குள் அமைந்திருக்கும் போது நிலக்கரி எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகிறது? ஏ. மேற்பரப்பு சுரங்கம் சர்ஃபேஸ் மைனிங். பி. திறந்தவெளி சுரங்கம் ஓபன் பிட் மைனிங். சி. சுரங்கப்பாதை சுரங்கம் ஷாஃப்ட் மைனிங். டி. நிலத்தடி சுரங்கம் அண்டர்கிரவுண்ட் மைனிங். சரியான பதில் ஏ. மேற்பரப்பு சுரங்கம் சர்ஃபேஸ் மைனிங். சரியான விடை ஏ. நிலக்கரி படுகைகள் பூமியின் மேற்பரப்பிற்கு மிக அருகில் சுமார் 200 அடிக்குள் இருக்கும்போது மேற்பரப்பு சுரங்க முறை பயன்படுத்தப்படுகிறது. இது நிலத்தடி சுரங்கத்தை விட பாதுகாப்பானது மற்றும் செலவு குறைவானது. அதிர்வுகள் ஒலியை உருவாக்கும் கம்பியுள்ள இசைக்கருவிக்கு பின்வருவனவற்றில் எது ஒரு எடுத்துக்காட்டு? ஏ. சித்தார். பி. டிஆர்என்ஜி ட்ரம். சி. பியானோ டிஜிட்டல் பியானோ டிஜிட்டல். டி. புல்லாங்குழல் ஃப்ளூட். சரியான பதில் ஏ. சித்தார். 7. அசிதார் என்பது ஒரு கம்பியுள்ள இசைக்கருவி. இதில் இழுத்து கட்டப்பட்ட கம்பிகளை மீட்டும் போது ஏற்படும் அதிர்வுகள் ஒலியை உருவாக்குகின்றன. கம்பியின் நீளம் மற்றும் இழுவிசையை மாற்றுவதன் மூலம் ஒலியின் சுருதியை மாற்ற முடியும். ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு எது? ஏ. செல் சவ்வு செல் மெம்ப்ரேன். பி. உட்கரு சவ்வு நியூக்ளியர் மெம்ப்ரேன். சி. செல் சுவர் செல் வால். டி. உட்கரு நியூக்ளியஸ். சரியான பதில் ஏ. செல் சவ்வு செல் மெம்ப்ரேன். 1. விலங்கு செல்களுக்கு செல் சுவர் கிடையாது. எனவே செல் சவ்வு பிளாஸ்மா சவ்வு அதன் வெளிப்புற எல்லையாகச் செயல்படுகிறது. இது செல்லுக்குள் பொருட்கள் நுழைவதையும் வெளியேறுவதையும் கட்டுப்படுத்துகிறது. ஸ்னெல் விதியில் சின் என்ற மாறிலி எதை குறிக்கிறது? ஏ. ஒளிவிலகல் கோணம். பி. படுகோணம். சி. ஓடகத்தின் ஒளிவிலகல் எண். டி. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம். சரியான பதில் சி. ஓடகத்தின் ஒளிவிலகல் எண். 10. ஸ்னெல் விதியின்படி படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு ஒரு மாறிலி ஆகும். இந்த மாறிலி அந்த ஓடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை குறிக்கிறது. ஏ. ஒளிவிலகல் கோணம் என்பது ஆர் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. கணினிகள் எந்த குழுவின் கீழ் மின்கழிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன? ஏ. வீட்டு மின்சாதனப் பொருட்கள். பி. துணைக்கருவிகள். சி. மின்னணு சாதனங்கள். டி. தொழில்துறை உபகரணங்கள். சரியான பதில் சி. மின்னணு சாதனங்கள். சரியான விடை சி. சோகஸ்மெலி கணினிகள் மடிக்கணினிகள் மற்றும் அவற்றின் பாகங்கள் மின்னணு சாதனங்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்ற பிரிவின் கீழ் வருகின்றன. இவை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நச்சுத்தன்மை கொண்ட மின்னணு கழிவுகளாகும். ஒரு உலோகத்தின் மீது துத்தநாகத்தின் மெல்லிய அடுக்கை பூசும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. நாகமுலாம் பூசுதல் கேல்வனைசேஷன். பி. மெலிதாக்கல் தின்னிங். சி. மின்முலாம் பூசுதல் எலக்ட்ரோபிளேட்டிங். டி. வண்ணம் பூசுதல் பெயிண்டிங். சரியான பதில் ஏ. நாகமுலாம் பூசுதல் கேல்வனைசேஷன். 1. நாகமுலாம் பூசுதல் என்பது இரும்பு துருப்பிடிப்பதைத் தடுக்க அதன் மீது துத்தநாகம் பூசப்படும் ஒரு தியாக பாதுகாப்பு சாக்ரிஃபிஷியல் புரொடெக்ஷன் முறையாகும். இது உலோகத்தின் ஆயுட்காலத்தை அதிகரிக்கவும் அரிப்பை தடுக்கவும் பயன்படுகிறது. படுகதிர்கள் இணையாகவும் எதிரொலிக்கப்பட்ட கதிர்களும் இணையாகவும் இருக்கும்போது எந்த வகையான எதிரொலிப்பு காட்டப்படுகிறது? ஏ. ஆடிக்கதிர் எதிரொலிப்பு ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன். பி. ஒழுங்கான எதிரொலிப்பு ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். சி. ஒழுங்கற்ற எதிரொலிப்பு இரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். டி. பரவலான எதிரொலிப்பு டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன். சரியான பதில் பி. ஒழுங்கான எதிரொலிப்பு ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். சமதள மற்றும் மென்மையான பரப்புகளில் படும் ஒளிக்கதிர்கள் இணையாக எதிரொலிக்கப்படுவதை ஒழுங்கான எதிரொலிப்பு என்கிறோம். இது தெளிவான பிம்பங்களை உருவாக்க உதவுகிறது. உதாரணமாக கண்ணாடியில் தோன்றும் பிம்பம். ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளிப்புற வெளிப்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. புறத்தோற்றம் ஃபீனோடைப். பி. குரோமோசோம் குரோமோசோம். சி. அல்லீல் அல்லில். டி. மரபணு அமைப்பு ஜெனோடைப். சரியான பதில் ஏ. புறத்தோற்றம் ஃபீனோடைப்.
சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஒரு உயிரினத்தின் கண்களுக்கு தெரியக்கூடிய பண்புகளான உயரம், நிறம் போன்றவை புறத்தோற்றம், ஃபீனோடைப் என்று அழைக்கப்படுகின்றன. இது மரபணு மற்றும் சுற்றுப்புறச் சூழலால் தீர்மானிக்கப்படுகிறது. மின் ஆற்றல் நுகர்வை கணக்கிடவும் வெளிப்படுத்தவும் எந்த அலகு பயன்படுத்தப்படுகிறது? ஏ. வாட் வாட். பி. ஜூல் ஜூல். சி. வாட் மணி வாட் ஆர். டி. கிலோவாட் கிலோவாட். சரியான பதில் சி. வாட் மணி வாட் ஆர். சரியான விடை சி. சோகஸ்மெலி மின் ஆற்றல் நுகர்வு என்பது பயன்படுத்தப்பட்ட மின்திறன் மற்றும் கால அளவின் பெருக்கற்பலன் ஆகும். இது வாட் மணி அல்லது கிலோவாட் மணி அலகால் அளவிடப்படுகிறது. ஒரு கிலோவாட் மணி என்பது ஒரு யூனிட் மின்சாரம் எனப்படுகிறது. சூரிய சமையற்கலன்களில் பொதுவாக எந்த வகை ஆடி பயன்படுத்தப்படுகிறது? ஏ. சமதள ஆடி பிளேன் மிரர். பி. குவி ஆடி கன்வெக்ஸ் மிரர். சி. குழி ஆடி கன்கேவ் மிரர். டி. பரவளைய ஆடி பாராபாலிக் மிரர். சரியான பதில் சி. குழி ஆடி கன்கேவ் மிரர். 1. குழி ஆடிகள் இணையாக வரும் சூரிய கதிர்களை ஒரு குறிப்பிட்ட குவிய புள்ளியில் குவிக்கும் பண்பு கொண்டவை. இவ்வாறு கதிர்கள் குவிக்கப்படுவதால் அதிக வெப்பம் உருவாகி உணவு சமைக்க உதவுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?